எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ஒரு ட்ராவல் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அச்சங்கோயில் கேரளாவில் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்க. அங்கே தான் போகிறோம் நம்ம. எங்களோட அனுபவத்தில் சொல்கிறோம். அச்சங்கோயில் போகிறீங்க அப்படின்னா காரோ பைக்கு எதுலேயும் நீங்கள் போனாலுமே மார்னிங் கிளம்பி போயிடுங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு காரியம். நாங்கள் நல்லாவே அனுபவப்பட்டுட்டோம். குளிக்கலை. அங்கே போய் மேலே ஆன் தி வேல கும்பாரொட்டி ஃபால்ஸ் இருக்குது, அங்கே குளிக்கலான்னு தான் கிளம்புனோம். பட் 3 o'clock அங்கே டைம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால குளிக்க முடியல. ஜஸ்ட் அதை வியூ பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. 2 வீலரில் வர்றீங்கன்னா பெட்ரோலு, 2 வீலர்லாம் ஏர்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தனியாக 2 பேர் மட்டும் ஒரு பைக்கில் வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். ரோட்டில் அங்கங்கே யானைகள் நடமாடும் இடம் அப்படிலாம் போட்டிருந்தது. யாருமே இல்லை. நாங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் ஒருத்தவங்க கூட வரவே இல்லை. நாங்கள் போன டைம் ரொம்ப தப்பான டைமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நீங்களே பார்த்துட்டு தான் இருப்பீங்க வீடியோவில். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி கூட வரல. அது மாதிரி எங்களை க்ராஸ் பண்ணி கூட ஒரு பைக்கு 2 பைக் அந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. மறக்க முடியாத அனுபவம் கூட சொல்லலாம். ஸ்கூட்டி நான் தான் ஓட்டினேன். அவங்கள்ட்ட நான் கொடுக்கல. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கீழேருந்து மேக்கரையிலேருந்து நாங்கள் மேலே போகிறதுக்கு மட்டுமே எங்களுக்கு 2.5 hours ஆச்சு. அப்புறம் மேலே கோவில் 5 மணிக்கு தான் நட திறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அச்சங்கோயில் பக்கத்தில் ஒரு ஆறு போகுது, அதில் போய் நல்லா குளித்தோம். ஏன்னா ஆன் தி வேல கும்பாரொட்டி ஃபால்ஸில் குளிக்கிறதா தான் பிளானு. பட் அங்கே டைம் இல்லாதனால குளிக்க முடியல, அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கே அந்த ஆற்றுல நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயில் நட திறந்துட்டாங்க. அச்சங்கோயில் போனீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற கருப்பசாமி கோவில் தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டு அருவாலாம் பார்த்திங்கன்னா நம்மளை விட ஹைட்டாக நேர்த்திக்கடனுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கூட்டமே இல்லை. நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம். கருப்பசாமி கோவிலெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அச்சங்கோயில் தர்மசாஸ்தாவை பார்க்கறதுக்காக உள்ளே வந்தோம். ரொம்ப கூட்டம் இல்லை. நல்லா சாமியை தரிசனம் பண்ணோம். எல்லாமே கரெக்டு தான். பட் டைமிங் மட்டும்தான் தப்பாக கிளம்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் கிளம்புறதுக்கு 6 o'clock ஆச்சு. சரியான பயத்தில் தான் கிளம்புனோம். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். பயம் இருந்தாலும் சரி, சாமி நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் நின்று அழகான ஒரு மயில் இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பின்னாலேயே போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு கீழே இறங்கணும்ல. ஏற்கனவே ரொம்ப காடு வேறு, ரோடு சரியில்லைன்ட்டு 6 மணிக்கு கிளம்புனோம். அங்கேருந்து கீழே வர்றதுக்கு ஒரு 7:30 கிட்ட ஆகிடுச்சு. கீழே திருமலை கோயிலே சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புனோம். திருமலை கோயிலில் போய் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தரிசனம்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.